ஒருவரின் துரோகம் உன்னை உடைக்காது. ஆனால் அவர்கள் திரும்ப வந்தபோது மீண்டும் நம்பியதே உன்னை முழுவதும் மாற்றிவிடும். ஏன் சிலர் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் காயப்படுகிறார்கள் தெரியுமா? இந்த வீடியோவின் கடைசி 20 வினாடியில் அதற்கான பதில் இருக்கு. வாழ்க்கையில் சில மனிதர்கள் புயலைப் போல வருவார்கள். முதலில் அவர்கள் அன்பாக பேசுவார்கள், அக்கறை காட்டுவார்கள், நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் என்பார்கள். அதனால் நாமும் அவர்களை நம்முடைய உலகமாக நினைத்து விடுகிறோம். ஆனால் ஒரு நாள் நீ அதிகமாக நம்பிய அந்த மனிதரை உன் மனதை உடைத்துவிட்டு போய்விடுவார். அந்த நேரத்தில் வரும் வலி வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஏனெனில் துரோகம் என்பது வெளியிலிருந்து வரும் காயம் அல்ல, அது நம்பிக்கைக்குள்ளிருந்து வரும் தாக்குதல். ஆனால் இங்கேதான் பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். காலம் கடந்த பிறகு அதே மனிதர் மீண்டும் வரும்போது இந்த முறை மாறியிருப்பார்கள் என்று நினைத்து மீண்டும் கதவை திறக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒருமுறை உன் மதிப்பை புரியாதவர்கள் இரண்டாவது முறையும் அதை மதிப்பார்கள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் வாழ்க்கையில் மன்னிக்க கற்றுக்கொள். ஏனெனில் கோபத்தை சுமந்து வாழ்ந்தால் அமைதி கிடைக்காது. ஆனால் மன்னித்ததற்காக மீண்டும் அதே காயத்தை வாங்காதே. சில மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு பாடமாக மட்டும் இருக்க வேண்டும், நிரந்தரமான உறவாக அல்ல. உன்னை துரோகம் செய்தவர்களை மன்னித்துவிடு. ஆனால் மீண்டும் நம்புவதற்கு முன் ஒரு கேள்வி கேள். அவர்கள் உண்மையிலேயே மாறினார்களா? அல்லது நீ இன்னும் பழையபடியே நம்பிக்கையாக இருக்கிறாயா?